Welcome to NMAX Civil Muthukan. In the video, we will talk about the relation and function. Question number 4. The function T which maps temperature in degrees Celsius into temperature in degree Fahrenheit. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறோம். டீங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா செல்சியஸில் இருக்க டிகிரி எல்லாமே ஃபேரன் ஹீட்டுக்கு இந்த ஈக்குவேஷன் மூலயமா மாற்றி கொடுக்குதான். ஸோ இப்போது T of 0 டெம்பரேச்சர் 0வாக இருக்கும்போது செல்சியஸில் அது 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் படி ஃபேரன் ஹீட்டில் அது என்னவாக இருக்கணும். செல்சியஸ்க்கும் ஃபேரன் ஹீட்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஃபேரன் ஹீட் இப்படி மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, T of 0 அப்படின்னா C இருக்கிற வேண்டிய இடத்துல 0 போட போகிறோம்னு அர்த்தம். ஸோ 9 into 0 divided by 5 plus 32. ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே 0 divided by anything 0. ஸோ 32 ஆன்சர் T of 0. செகண்ட் ஒன் T of 28. C இருக்கிற இடத்துல 28. 9 into 28 divided by 5 plus 32. ஸோ மல்டிபிள் பண்ணிவிட்டு டிவைட் பண்ணுங்கள், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 72 இல்லை அப்படியே பண்ண முடியும் அப்படின்னாலும் பண்ணுங்கள். 5.6 இதுக்கப்புறம் இதை மல்டிபிள் பண்ணும். 5 5s are 25, ரிமைண்டர் 3 இருக்கும். 0.6 போட்டு 30 ஆக்கியாச்சு. இப்போ இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 54 பேலன்ஸ் 5 45 50 0.32. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 82.4. நெக்ஸ்ட் T of -10. C இருக்கிற வேண்டிய இடத்துல -10. ஸோ -10 divided by 5 plus 32. ஸோ 2 times -18 plus 32. ஸோ 14. T of -10. இப்போ ஃபைனலி the value of C when T of C is, ஸோ இப்போ இதில் எல்லாமே இது வந்து ஃபேரன்ஹீட். ஸோ அப்படியே மென்ஷன் பண்ணணும். the value of C ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? when the equation is 212. ஸோ அப்போது 212 is equal to 9C divided by 5 plus 32. 32 அந்த சைட் கொண்டு போயிருங்க. 212 minus 32 equal to 9C divided by 5. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 180. நியூமரேட்டர் டினாமினேட்டர் போகும், டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வந்துடும். C is equal to 20 times 20 into 5 100 degrees Celsius. அவ்வளோதான்.